ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா இன்ஜினியருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, அப்ரெண்டிஸ் டேட்டா இன்ஜினியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நோய்டா. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, இந்த ஜாபுக்கு 2019, 2020, 2021, 2022, 2023 பேட்ச் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் 2019லேருந்து 2023க்குள்ளே எந்த பேட்சாக இருந்தாலுமே இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதை தவிர நீங்கள் வேறு எந்த பேட்சாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியாது. ஸோ நீங்கள் பிஇ ஆர் பிடெக் ஆர் எம்டெக் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் அது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் மல்டி டாஸ்கிங் பண்ணுறவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்கியூஎல் டேட்டாபேஸ்லாம் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் மினிமம் 1 இயராவது இந்த ஜாபுக்கு அவைலபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டேட்டா மாடலிங் கான்செப்ட்லலாம் நீங்கள் பைத்தான் லைப்ரரிஸ்லலாம் ஒர்க் பண்ண நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் போங்க. இந்த ஸ்கில்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அப்ளை நவுன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே அப்ளை வித் லிங்க்டுன்னு இருக்கு இல்லையா, ஸோ நீங்கள் லிங்க்டுனை யூஸ் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்களாக மேனுவலாக கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மேனுவலாக அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கீழே கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் ரெஸ்யூம்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அட்டாச் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. ரெஸ்யூம் டைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் டாக்குமெண்ட் எதாக வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பிடிஎஃபாக அப்லோட் பண்ணிக்கோங்க, பிகாஸ் அதுதான் வியூ பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா கவர் லெட்ரு கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் கவர் லெட்ரு ஃபுல்லாக ஆப்ஷனல் தான். உங்களுக்கு நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அது ஆப்ஷனல் தான், நீங்கள் அப்லோட் பண்ணி ஆகணும்னு அவசியம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு லொக்கேஷன் சிட்டியில் கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் லொக்கேஷன் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிங்க்டின் ப்ரொஃபைல் லிங்க் கேட்டிருக்காங்க. ஸோ லிங்க்டின் ப்ரொஃபைல் லிங்க் இருக்குது இல்லையா, அது அந்த உங்கள் ப்ரொஃபைல் லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல லிங்க்டின் ப்ரொஃபைல் லிங்க்குமே உங்களுக்கு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்கள் கரண்ட் சிடிசி என்னன்னு கேட்டிருக்காங்க. உங்களோட கரண்ட் சிடிசி என்னவோ அதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் நோட்டீஸ். ஸோ உங்கள் நோட்டீஸ் பீரியட் இருக்கும் இல்லையா, அது டேஸில் அந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நோய்டாவுக்கு உங்களுக்கு ரீலொகேட் பண்ணுறதுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இங்கே சப்மிட் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் நான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.